ஹலோ கைஸ்! நம்ம இந்த வீடியோல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்டின்னா, தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஸோ ஆல்ரெடி வந்து லாஸ்ட் வீடியோல பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பேலன்ஸ் 50 கொஸ்டின் வந்து நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம படிக்கிறது எத்தனாவது கொஸ்டின் பேப்பர் அப்டின்னு பார்த்தோம்னா, 9த் கொஸ்டின் பேப்பர் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, 8 கொஸ்டின் பேப்பர் நம்ம படிச்சாச்சு. ஓகேவா? ஸோ இன்னும் நான் படிக்கல அப்டின்னவங்க நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல இருக்கு. சீக்கிரம் போய் படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. நம்ம குரூப் 4க்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போட்டாச்சு. ஓகேவா? ஜூலை 12 வந்து எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சீக்கிரம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய ரீகால் பண்ணணும். நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிங்க. ஸோ கொஸ்டின் பேட்டர்ன் வந்து ஈஸியா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எதுலேருந்து கேட்குறாங்க, எதுலேருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்க மெயினா கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம்னா, இலக்கணம் வந்து கண்டிப்பா படிக்கணும். புக் பேக் கொஸ்டின் கண்டிப்பா படிக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கண்டிப்பா படிக்கணும். தமிழ பொறுத்தவரைக்கும். ஓகேவா? ஏன்னா அதுல தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 85 கொஸ்டின்ஸ் வந்து எடுக்க போறதா சொல்லிட்டாங்க. ஓப்பனா அனௌன்ஸ் பண்ணியாச்சு நமக்கு. ஓகேவா? மத்ததுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கம்மியா தான் கொஸ்டின்ஸ் வரப்போகுது. இதுல தான் அதிகமா வரப்போகுது. அதனால சீக்கிரம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஸோ தமிழ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிளஸ் வந்து இலக்கணம் அண்ட் புக் பேக் கொஸ்டின் எல்லாமே தனித்தனியா நம்ம பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம். படிக்காதவங்க போய் படிங்க. ரைட்டா? ஸோ இதுல பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரேஷனல் என்ற சொல்லுக்கு இணையான கலைச்சொல் தருக. ரேஷனல் என்ற சொல்லுக்கு இணையான கலைச்சொல் தருக. ஆப்ஷன் ஏ சீர்திருத்தம், ஆப்ஷன் பி பகுத்தறிவு, ஆப்ஷன் சி நேர்மை, ஆப்ஷன் டி தத்துவம். ஸோ இதுல ரேஷனல் அப்படின்னா என்னது? ஆப்ஷன் பி பகுத்தறிவு. ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ரேஷனல் அப்படின்னா என்னது? பகுத்தறிவு. சீர்திருத்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா ரீஃபார்ம். சீர்திருத்தம் அப்படின்னா என்னது? ரீஃபார்ம். நேர்மை அப்படின்னா இன்டெகிரிட்டி. நேர்மை அப்படின்னா இன்டெகிரிட்டி. தத்துவம் அப்படின்னா பிலாசபி. தத்துவம் அப்படின்னா பிலாசபி. இந்த கலைச்சொல் எல்லாமே புக்குக்கு பின்னாடி உள்ளதான் கேட்குறாங்க. புதுசா அவங்களா ஓனா கேட்கல. அதனால புக்குக்கு பின்னாடி உள்ள கொஸ்டின் வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. செகண்ட் கொஸ்டின். டிரான்ஸ்ஃபார்ம் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்க. டிரான்ஸ்ஃபார்ம் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்க. ஆப்ஷன் ஏ உருமாற்றுதல், ஆப்ஷன் பி தேர்தல், ஆப்ஷன் சி செயல்படுத்துதல், ஆப்ஷன் டி படியெடுத்தல். ஸோ இதுல டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்னது? ஆப்ஷன் ஏ உருமாற்றுதல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள் தவறான இணையை தேர்ந்தெடுக்க. இதுல தப்பு எது அப்படின்றதான் கொஸ்டின் நமக்கு. ஓகேவா? ஸோ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்து ஆன்சர் பண்ணணும். தப்பானது கேட்டிருக்காங்களா, கரெக்டானது கேட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்ஷன் ஏ மைக் ஆப்ஷன் ஏ மோஃபீம் உருபன், ஆப்ஷன் பி ட்ரெஷரி கருவூலம், ஆப்ஷன் சி காம்பினேஷன் புணர்ச்சி, ஆப்ஷன் டி கேவ் டெம்பிள் கற்கோவில். ஸோ இதுல எது தப்பானது? ஆப்ஷன் டி கேவ் டெம்பிள் கற்கோவில். கேவ் டெம்பிள்னா என்னதுன்னா குகை கோவில். ஓகேவா? அது மட்டும்தான் தப்பு. மற்ற எல்லாமே கரெக்டு தான். மற்றது எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. அது வந்து கொஸ்டின்ஸ்ல கேட்க சான்ஸ் இருக்கு ஆப்டிடியூட்ல. மோஃபிம் உருபன், ட்ரெஷரி கருவூலம், காம்பினேஷன் புணர்ச்சி, கேவ் டெம்பிள்னா குகை கோவில். ஓகேவா? ஸோ படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான விடை வகையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சரியான விடை வகையை தேர்ந்தெடுத்து எழுதுக. நீ விளையாட வரவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று விடை கூறுவது டேஷ் விடை. ஆப்ஷன் ஏ ஏவல் விடை, ஆப்ஷன் பி உருவது கூறல் விடை, ஆப்ஷன் சி உற்றது உரைத்தல் விடை, ஆப்ஷன் டி வினா எதிர் வினாதல் விடை. ஸோ ஆல்ரெடி இந்த கொஸ்டின்ஸ் நிறைய நம்ம பார்த்துட்டோம். நீ விளையாட வரலையா அப்படின்னு கேட்கறதுக்கு கால் வலிக்கும், அதாவது இனிமே நடக்க போறத சொல்றது என்னது? ஆப்ஷன் பி உருவது கூறல் விடை. இனிமே நடக்க போகுது. ஓகேவா? ஸோ நீ விளையாட வரலியா அப்படின்ற கொஸ்டினுக்கு எனக்கு கால் வலிக்குது ஆல்ரெடி நடந்த ஒரு விஷயத்த சொன்னா அது என்னதுன்னா உற்றது உரைத்தல் விடை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வினா எதிர் வினாதல் விடை அப்படின்னா என்ன, எப்படி வரும் அப்படின்னா, நீ வாரியா அப்படின்னு நம்ம ஒரு கொஸ்டின் கேட்குறோம் அப்படின்னா வராம இருப்பனா அப்படின்னு ஒரு கொஸ்டினையே நமக்கு ஆன்சரா கொடுக்கறதா என்னது அப்படின்னா வினா எதிர் வினாதல் விடை. ரைட்டா? ஏவல் விடைனா என்ன? ஒரு ஒர்க்கை நம்ம சொல்றோம் அப்படின்னும் போது இதை செய்யின்னு சொல்லும்போது அதை நீயே செஞ்சுக்கோன்னு நம்மளையே வந்து கட்டளையிடுறது, ஏவுறது தான் என்னது அப்படின்னா ஏவல் விடை. ஓகேவா? இது பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின் கொடுக்குறாங்க, படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்.
நெக்ஸ்ட் கொஸ்டின், கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறல் டேஷ் விடை. ஆப்ஷன் ஏ நேர் விடை, ஆப்ஷன் பி ஏவல் விடை, ஆப்ஷன் சி மறை விடை, ஆப்ஷன் டி உருவது கூறல் விடை. நீ கடைக்கு போவியா அப்படின்ற கொஸ்டினுக்கு நான் போக மாட்டேன்னு மறுத்து சொல்றது என்னது? மறை விடை. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். நேர்விடை அப்படின்னா கடைக்கு போவியா அப்படின்னா போறேன் அப்படின்னு நம்ம உடன்பட்டு சொல்றது தான் என்னது அப்படின்னா நேர்விடை. ஓகேவா? மற்ற ரெண்டும் ஆல்ரெடி லாஸ்ட் தான் சொன்னேன், ஏவல் விடை உருவது கூறல் விடை. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு கவிதை எழுத தெரியும் என்று கூறுவது. உனக்கு கதை எழுத தெரியுமான்ற கொஸ்டினுக்கு எனக்கு கவிதை எழுத தெரியும்னு சொல்லி ஆன்சர் பண்றது என்ன விடைன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ நேர் விடை, ஆப்ஷன் பி வினா எதிர் வினாதல் விடை, ஆப்ஷன் சி இனமொழி விடை, ஆப்ஷன் டி உற்றது உரைத்தல் விடை. ஸோ உனக்கு வந்து கதை எழுத தெரியுமான்ற கொஸ்டினுக்கு எனக்கு கவிதை எழுத தெரியும், அதாவது அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இல்லாம அதுக்கு இனமான இன்னொரு ஆன்சர் சொல்றது என்னது அப்படின்னா இனமொழி விடை. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ உனக்கு கதை எழுத தெரியுமா, உனக்கு ஆட தெரியுமா அப்படின்ற கொஸ்டினுக்கு எனக்கு பாட தெரியும், ஸோ அதுக்கு இனமான இன்னொன்று சொல்றதான் இனமொழி விடை. ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின், எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. அப்பா சொன்னார். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. அப்பா சொன்னார். ஆப்ஷன் ஏ கட்டளை வாக்கியம், ஆப்ஷன் பி பிறவினை, ஆப்ஷன் சி செய்வினை, ஆப்ஷன் டி செயப்பாட்டு வினை. ஸோ இதில் அப்பா சொன்னார்னா அப்பா சொல்லியிருக்காரு டைரக்டா. அப்போ ஒரு என்ன சொல்ற, ஒரு பர்சன் ஒரு எழுவாய் தான் வேலையை செஞ்சது மாதிரி தான் சொல்லியிருக்கு. அப்போ அது என்னது அப்படின்னா செய்வினை. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், பின்வரும் தொடர் வகையை அறிந்து சரியான விடையை தேர்வு செய்க. என் அண்ணன் நாளை வருவான். ஸோ இது என்ன தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என் அண்ணன் நாளை வருவான். ஆப்ஷன் ஏ விழித்தொடர், ஆப்ஷன் பி வினா தொடர், ஆப்ஷன் சி பிறவினை தொடர், ஆப்ஷன் டி செய்தி தொடர். என் அண்ணன் நாளை வருவான். ஸோ இது என்னது? செய்தி தொடர். ஒரு செய்தியை தான் சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் டி தான் அது ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். கொடுத்தாச்சு, ஆன்சர் இதுதான். ஸோ இதுக்கான கொஸ்டின் பர்ஃபெக்டா எது அப்படின்றதான் கொஸ்டின் நமக்கு. ஓகேவா? ஆப்ஷன் ஏ பாரதிதாசனின் இயற்பெயர் யாது. ஸோ பாரதிதாசனின் இயற்பெயர் யாது. ஸோ இது ஓரளவு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷனாக பார்ப்போம். பாரதிதாசன் யார்? பாரதிதாசன் யாருன்ற கொஸ்டினுக்கான ஆன்சர் அங்கே கொடுக்கல, அப்போது இது தப்பு. ஸோ ஆப்ஷன் சி பார்ப்போம். சுப்புரத்தினம் என்று அழைத்தது என்று யார் அழைத்தது? சுப்புரத்தினம்னு அழைச்சாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணலை. என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க? பாரதிதாசனுடைய இயற்பெயர் சுப்புரத்தினம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் சியும் வராது. ஆப்ஷன் டி பார்த்துருவோம். பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினமா? அப்போ இதுக்கு ஆன்சர் எப்படி கொடுக்கணும்? ஆம், பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம்னு கொடுக்கணும். பட் ஆனால் அப்படி கொடுக்கல, இங்கே ஆம்லாம் எதுவும் வரல. அப்போது ஆப்ஷன் டியும் ஆன்சர் கிடையாது. அப்போது ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். பாரதிதாசனின் இயற்பெயர் யாது. ஆப்ஷன் ஏ தான் அது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க. ஸோ இதுவும் அதே மாதிரி தான், ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க, அதுக்கான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. விடை, கல்வி கற்றவர்க்கு அவர் கற்ற கல்வியே அழகு, ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் தேவையில்லை. கல்வி கற்றவருக்கு அவர் கற்ற கல்வியே அழகு, ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் தேவையில்லை. ஸோ இதான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ பார்ப்போம். கல்வி கற்றவருக்கு ஏன் பிற அணிகலன்கள் தேவையில்லை. ஸோ இந்த கொஸ்டின் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ கல்வி கற்றவருக்கு ஏன் பிற அணிகலன்கள் தேவையில்லை. கல்வி கற்றவருக்கு அவர் கற்ற கல்வியே அழகு, அதனால அழகு சேர்க்கும் அணிகலன்கள் தேவையில்லை. ஸோ இது மேபி கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஆப்ஷன் பியை பார்ப்போம். எதனால் பிற அணிகலன்கள் தேவையில்லை. ஸோ இந்த கொஸ்டின் தப்பு இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி பார்ப்போம். யாருக்கு அழகு செய்ய வேறு அணிகலன்கள் தேவை. ஸோ இந்த கொஸ்டினுக்கும் ஆன்சருக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்போ இதுவும் தப்பு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், அழகு செய்ய பிற அணிகலன்கள் தேவையா? ஸோ இதெல்லாமே ஆன்சர் கிடையாது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் பர்ஃபெக்டாக என்ன இருக்குது, கரெக்டாக இருக்குது. கல்வி கற்றவருக்கு ஏன் பிற அணிகலன்கள் தேவையில்லை.
கல்வி கற்றவருக்கு அவர் கற்ற கல்வியே அழகு. ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் தேவையில்லை. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடர தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்ப்போம். நம் முன்னோரின் வாழ்க்கை இயந்தது இயற்கையோடு. இந்த சென்டென்ஸை நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும் தப்பு இல்லையா? ஆப்ஷன் பி பார்ப்போம். நம் முன்னோரின் வாழ்க்கை இயற்கையோடு இயைந்தது. இது மேபி கரெக்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்போ ஆப்ஷன் சியை பார்ப்போம். இயற்கையோடு வாழ்க்கை நம் முன்னோரின் இயைந்தது. இது தப்பு. ஆப்ஷன் டியை பார்ப்போம். இயற்கையோடு இயைந்தது வாழ்க்கை நம் முன்னோரின். அப்ப இதுவும் தப்பு. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷனை ரீட் பண்ணுவோம், தப்பு. செகண்ட் ஆப்ஷனை பார்ப்போம், இது கரெக்டாக இருக்குது, ஸோ பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்குன்னு சொல்லி நம்ம ஆன்சர் போட்டுறக்கூடாது. ஸோ மற்ற ஆப்ஷன்ஸ் தப்பு தான்றதை ஃபைனல் பண்ணிட்டு தான் நமக்கு இதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஏன்னா ஏதாவது ஒரு சின்ன வேர்டு இதில் மாறி இருக்கும், அப்போ அதை விட இது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி சரியான தொடரை எழுது, தப்பான தொடரை எழுது, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா 4 ஆப்ஷனையும் படித்து பார்த்து எது கரெக்டாக சொல்லியிருக்காங்க, எது தப்பான ஆன்சர், எது கரெக்டான ஆன்சர் அப்படின்றத நீங்கள் கிளாரிஃபை ஆனதுக்கு அப்புறம் தான் ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. அவங்க கொடுத்துட்டாங்க, அதை நம்ம பர்ஃபெக்டாக ஒழுங்குபடுத்த சொல்லியிருக்காங்க. மறையும் கதிரவன் காலையில் மாலையில் உதித்து. ஸோ ஆப்ஷன் ஏவை பார்ப்போம். ஆப்ஷன் ஏ கதிரவன் மறையும் காலையில் உதித்து மாலையில். ஸோ இது தப்பு. ஆப்ஷன் பி மாலையில் காலையில் உதித்து மறையும் கதிரவன். ஸோ தப்பு. ஆப்ஷன் சி கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். ஸோ இது கரெக்ட் இல்லையா? ஸோ ஆப்ஷன் டி மறையும் காலையில் கதிரவன் உதித்து மாலையில். ஸோ இது தப்பு. ஸோ ஆப்ஷன் சி தான் இப்போ என்னது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். அகர வரிசைப்படுத்துக. ஸோ இதனாலே நான் சொல்லிட்டேன், முதல்ல உயிரெழுத்துக்கள் வருதான்னு பார்க்கணும். அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா காக்கா வரிசை உயிர்மை எழுத்துக்களுக்குள்ளே வரணும். இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆப்ஷனை பார்த்துட வேண்டியதான். இதில் இதில் கொடுத்துருக்காங்க, பட் ஆப்ஷன் மட்டும் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், இதில் ஆ இருக்குது, இதில் ஈ இருக்குது, அவ் இருக்குது, ஈ இருக்குது. ஸோ இதில் எது முதல்ல வரும்? ஆ தான் முதல்ல வரும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். வேர்ச்சொல் தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த வேர்ச்சொல் இதெல்லாமே நம்ம இலக்கணத்தில் போட்டிருக்கோம். இலக்கண கொஸ்டின்ஸ் நம்மளோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். வேர்ச்சொல் எல்லாமே நம்ம அதில் படிச்சிருக்கோம் ஆல்ரெடி. இல்லை நடக்கிறது. ஸோ அதோடைய வேர்ச்சொல்லை தான் எழுத சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ நடக், ஆப்ஷன் பி நடக்கும், ஆப்ஷன் சி நடந்த, ஆப்ஷன் டி நட. ஸோ இதனுடைய வேர்ச்சொல் என்னது? ஆப்ஷன் டி நட. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு தருகின்றனர். இதனுடைய வேர்ச்சொல் என்ன? தருகின்றனர். இதனுடைய வேர்ச்சொல் என்ன? ஆப்ஷன் ஏ தா, ஆப்ஷன் பி தந்த, ஆப்ஷன் சி தரு, ஆப்ஷன் டி தந்து. ஸோ இதோடைய தருகின்றனர் இதோடைய வேர்ச்சொல் என்ன? ஆப்ஷன் ஏ தா. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். முகில். முகில் அப்படின்றதுடைய வேறு சொற்கள் என்ன அப்படின்றதான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ மங்கை, மேகம், கொண்டல். ஆப்ஷன் பி கொண்டல், களி, மேகம். ஆப்ஷன் சி கார், கொண்டல், மேகம். ஆப்ஷன் டி கார், மேகம், மங்கை. ஸோ இதில் முகில் அப்படின்றதுடைய வேறு சொற்கள் என்னென்ன? ஆப்ஷன் சி கார், கொண்டல், மேகம். ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? முகில் அப்படின்னா மேகம், கார், கொண்டல். ஸோ எல்லாமே ஒரே மீனிங் தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். தாவரத்தின் நுனி பகுதிகளை குறிக்கும் சொற்களுள் அல்லாதது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இதை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு கொஸ்டின் வருது. ஓகேவா? ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் இல்லை, பட் ஆனால் ஒரு கொஸ்டின் இதை பேஸ் பண்ணி கேட்குறாங்க, படிச்சுக்கோங்க. தாவரத்தின் நுனி பகுதிகளை குறிக்கும் சொற்களுள் அல்லாதது. அல்லாதது எது அப்படின்றதான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ துளிர், ஆப்ஷன் பி முறி, ஆப்ஷன் சி குருத்து, ஆப்ஷன் டி தோகை. ஸோ இதில் தாவரத்தினுடைய நுனி பகுதிகளை குறிக்கும் சொற்களுள் அல்லாதது எது? ஆப்ஷன் டி தோகை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். காடு என்னும்
பொருள் தரும் சொற்களை கண்டறிக. காடு எனும் பொருள் தரும் சொற்களை கண்டறிக. ஆப்ஷன் ஏ அரண், அடவி. ஆப்ஷன் பி ஆலை, ஆரணி. ஆப்ஷன் சி இலவு, இலை. ஆப்ஷன் டி ஈகை, ஈன்று. இதுல காடு அப்படிங்கிற மீனிங் தர்ற வேறு சொற்கள் என்னது? ஆப்ஷன் ஏ அரண், அடவி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். மரபு பிழை உள்ள தொடரை சுட்டுகன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. மரபு பிழையற்ற தொடரா, பிழை உள்ள தொடரா அப்படின்னு. மரபு பிழை உள்ள தொடரா நமக்கு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சிங்கக்குருளை உருண்டு விளையாடுகிறது. ஆப்ஷன் பி குருவி குஞ்சு பறக்க முயல்கிறது. ஆப்ஷன் சி மாங்கன்று துளிர்த்து வருகிறது. ஆப்ஷன் டி கீரி குட்டி வரப்பில் ஓடுகிறது. ஸோ இதுல எது தப்பான வேர்டு? ஆப்ஷன் டி தான் தப்பான வேர்டு. ஸோ என்ன அப்படின்னா சிங்கக்குருளை தான். ஓகேவா? சிங்கக்குருளை, குருவி குஞ்சு, மாங்கன்று இதெல்லாமே கரெக்ட் தான். கீரி என்ன சொல்லுவோம்? கீரி பிள்ளை சொல்லுவோம் இல்லையா? ஸோ கீரி குட்டின்னு போட்டிருக்காங்க, கீரி பிள்ளைன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆப்ஷன் டி தான் தப்பு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். வலுவற்ற தொடரை எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? வலுவற்ற தொடர் அதாவது பிழை இல்லாத தொடர். ஓகேவா? அதை தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கயல் பானை செய்ய கற்றுக்கொண்டாள். பானை என்ன செய்வோம்? வனைதல் இல்லையா? ஸோ பானை செய்யன்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. ஆப்ஷன் பி கயல் பானை அமைக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் தப்பு. ஆப்ஷன் சி கயல் பானை சுட கற்றுக்கொண்டாள். ஸோ இதுவும் தப்பு. ஆப்ஷன் டி கயல் பானை வனைய கற்றுக்கொண்டாள். ஸோ பானை வனைதல். ஸோ இதான் ஆன்சர். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் பிழையை நீக்கி எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிழையை நீக்கி எழுதுக, நல்ல தமிழுக்கு எழுதுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பிழை உள்ள தொடர் என்னது? தமிழுக்கு. ஸோ இதில் இந்த இடத்துல என்ன வந்து வரணும் அப்படின்றதான் கொஸ்டின். நல்ல தமிழுக்கு எழுதுவோம்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ தமிழ். ஆப்ஷன் பி தமிழில். ஆப்ஷன் சி தமிழால். ஆப்ஷன் டி தமிழுக்கும். ஸோ என்ன வரும் ஆன்சர்? ஆப்ஷன் பி நல்ல தமிழில் எழுதுவோம். ஆப்ஷன் பி தான் என்னது ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். புலி என்ற விலங்கினுடைய சரியான இளமை பெயரை கண்டறிக. புலி என்ற விலங்கினுடைய சரியான இளமை பெயர் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ குட்டி. ஆப்ஷன் பி கன்று. ஆப்ஷன் சி பரல். ஆப்ஷன் டி குருளை. நம்ம புலி என்ன சொல்லுவோம்? அதோடைய இளமை பெயர் என்னது? பரல். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல். எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல். காடுருவாக்கி. ஸோ இதோட ஆப்போசிட் வேர்டு என்ன அப்படின்றதான் கொஸ்டின் நமக்கு. ஆப்ஷன் ஏ காட்டை எரித்து. ஆப்ஷன் பி காடழித்து. ஆப்ஷன் சி காட்டை வெட்டி. ஆப்ஷன் டி காட்டை கீறி. ஸோ காடை உருவாக்கி அப்படின்னா அதோட ஆப்போசிட் என்ன? காடை அழித்து இல்லையா? ஸோ இப்போ அதோட ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி காடழித்து. நெக்ஸ்ட் கொஸ்டின். தொன்மை என்ற சொல்லின் எதிர்ச்சொல் எழுதுக. தொன்மை அப்படின்ற சொல்லினுடைய ஆப்போசிட் வேர்ட் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ புதுமை. ஆப்ஷன் பி பழமை. ஆப்ஷன் சி சிறுமை. ஆப்ஷன் டி பெருமை. தொன்மை அப்படின்னா என்னது? பழசு இல்லையா? ஸோ அதோட ஆப்போசிட் வேர்டு என்ன? புதுமை. ஆப்ஷன் ஏ புதுமை. ஸோ தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். நானிலம் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. நானிலம். ஆப்ஷன் ஏ நா பிளஸ் நிலம். ஆப்ஷன் பி நான்கு பிளஸ் நிலம். ஆப்ஷன் சி நா பிளஸ் நிலம். ஆப்ஷன் டி நான் பிளஸ் நிலம். நானிலம் அப்படின்றத பிரித்து எழுதும்போது என்ன கிடைக்கும்? நானிலம். ஸோ இதை பிரித்து எழுத கிடைக்கிற வேர்டு என்னது? ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன? நான்கு பிளஸ் நிலம். ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பிரித்தெழுதுக. தான் என்று. தான் என்று. ஆப்ஷன் ஏ தானே பிளஸ் என்று. ஆப்ஷன் பி தான் பிளஸ் என்று. ஆப்ஷன் சி தா பிளஸ் நின்று. ஆப்ஷன் டி தான் பிளஸ் நின்று. ஸோ தான் என்று. கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி தான் பிளஸ் என்று. நெக்ஸ்ட்.
பிரித்தெழுதுக. வல்லுருவம். ஆப்ஷன் ஏ வல் பிளஸ் உருவம். ஆப்ஷன் பி வன்மை பிளஸ் உருவம். ஆப்ஷன் சி வல்ல பிளஸ் உருவம். ஆப்ஷன் டி வல்லு பிளஸ் உருவம். ஸோ வல்லுருவம் இதை பிரிச்சு எழுதும் போது என்ன கிடைக்கும்? ஆப்ஷன் பி வன்மை பிளஸ் உருவம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதீர் பட வேணும். இதை எழுதுனது யாரு? பாரதியார். ஸோ இதுல இருந்து ஒரு கொஸ்டின் நம்ம என்ன எடுத்துக்கணும்? இது எழுதுனது யாரு அப்படின்னு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும். பாடலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். பாரதியார். ஓகேவா? நமக்கு இந்த இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா, இதில் வந்துள்ள வலுவமைதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இட வலுவமைதி. ஆப்ஷன் பி திணை வலுவமைதி. ஆப்ஷன் சி கால வலுவமைதி. ஆப்ஷன் டி மரபு வலுவமைதி. கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும். இதுல என்ன வலுவமைதி இருக்கு? ஆப்ஷன் டி மரபு வலுவமைதி. ஓகேவா? எதனால சொல்றாங்க அப்படின்னா, குயில் கூவும். பட் ஆனா வந்து இதுல பாரதியார் என்ன யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, கத்தும் குயிலோசை அப்படின்னு கொடுத்துருக்காரு. ஓகேவா? ஸோ தப்பானது தான். பட் ஆனா வந்து அந்த பாட்டுக்கு அது எப்படி இருக்கு? ஆப்ட் ஆகுது. எல்லாராலையும் அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, மரபு வலுவமைதி அப்படின்னு சொல்லி அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட். ஆயுத எழுத்து டேஷை இடமாக கொண்டு பிறக்கிறது. ஆயுத எழுத்து டேஷை இடமாக கொண்டு பிறக்கிறது. ஆப்ஷன் ஏ மார்பு. ஆப்ஷன் பி கழுத்தை. ஆப்ஷன் சி மூக்கை. ஆப்ஷன் டி தலையை. ஆயுத எழுத்து எதை இடமாக கொண்டு பிறக்குது? ஆப்ஷன் டி தலையை. நெக்ஸ்ட் கொஸ்டின். கலைச்சொல் அறிதல். கன்சோனன்ட். கலைச்சொல் அறிதல். கன்சோனன்ட். ஆப்ஷன் ஏ உயிரெழுத்து. ஆப்ஷன் பி மெய்யெழுத்து. ஆப்ஷன் சி ஒப்பெழுத்து. ஆப்ஷன் டி சார்பெழுத்து. கன்சோனன்ட் அப்படின்னா என்னது? மெய்யெழுத்து. ஆப்ஷன் பி மெய்யெழுத்து. உயிரெழுத்துனா வொவல். ஒப்பெழுத்துனா ஹோமோகிராஃப். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். கலை சொல்லின் சரியான தமிழ் சொல் தெரிவு செய்க. பயோடைவர்சிட்டி. பயோடைவர்சிட்டி. ஆப்ஷன் ஏ உயிரியல் மண்டலம். ஆப்ஷன் பி தாவரவியல் மண்டலம். ஆப்ஷன் சி பல்லுயிர் மண்டலம். ஆப்ஷன் டி நுண்ணுயிரி மண்டலம். ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி பல்லுயிர் மண்டலம். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். கொடுக்கப்பட்டுள்ள சொற்களுக்கு குரில் நெடில் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. கொடுக்கப்பட்டுள்ள சொற்களுக்கு குரில் நெடில் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. கல் கால் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கரெக்டா நம்ம எழுதணும். ஆப்ஷன் ஏ கல் விழுந்து காலில் காயமானது. கல் விழுந்து காலில் காயமானது. ஆப்ஷன் பி கால் விழுந்து கல்லில் காயமானது. ஆப்ஷன் சி காலில் சிலை செதுக்க முடியும். ஆப்ஷன் டி கல் என்பது மனித உடலின் ஓர் உறுப்பு. ஸோ இந்த கல் கால் இதை பேஸ் பண்ணி தான் வரணும். ஸோ அப்போ இது தப்பு. காலில் சிலை செதுக்க முடியும்னு கொடுத்துருக்காங்க. தப்பு. கல் என்பது மனித உடலின் ஒரு உறுப்பு. அதுவும் தப்பு இல்லையா? நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பார்ப்போம். கல் விழுந்து காலில் காயமானது. ஓகே, கால் விழுந்து கல்லில் காயமானது. அப்ப இந்த சென்டென்ஸ் தப்பா? அப்போ ஆப்ஷன் ஏ தான் என்னது? கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இருபொருள் தருக. மாலை. ஆப்ஷன் ஏ அணி நாள். ஆப்ஷன் பி சினம் தலை. ஆப்ஷன் சி கடல் முடி. ஆப்ஷன் டி பொழுது தார். மாலை அப்படின்றது என்னது? பொழுது அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று தார் அப்படின்றதும் மாலை தான். ஆப்ஷன் டி தான் என்னது? ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். கொடுக்கப்பட்டுள்ள சொல்லுக்கு இருபொருள் தருக. தானம். தானம்னா என்னது? ஆப்ஷன் ஏ கொடை ஈகை. ஆப்ஷன் பி உண்மை உரிமை. ஆப்ஷன் சி பாவம் பழி. ஆப்ஷன் டி கோபம் துன்பம். தானம் அப்படின்னா என்னது? ஆப்ஷன் ஏ கொடை ஈகை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இரு பொருள் தரும் இணையை தேர்ந்தெடு. இரு பொருள் தரும் இணையை தேர்ந்தெடு. அரண் அப்படின்னா என்ன? ஆப்ஷன் ஏ பாதுகாப்பு கோட்டை. ஆப்ஷன் பி சிவன்.
பாதுகாப்பு. ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி மதில், சிவன். ஆப்ஷன் டி கட்டளை, அம்பு. அரண் அப்படின்னா என்னது? அரண். இதோட கரெக்டான ஆன்சர் என்ன? பாதுகாப்பு. இன்னொன்று கோட்டை. ஆப்ஷன் ஏ தான் என்னது? கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஒருமை பன்மை பிழை அற்ற தொடரை எழுத சொல்லியிருக்காங்க. ஒருமை பன்மை பிழை அற்ற தொடர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்ப்போம். முருகன் அவர்கள் அருகில் சென்றார்கள். ஆப்ஷன் பி முருகன் அவர் அருகில் சென்றார்கள். ஆப்ஷன் சி முருகன் அவர்கள் அருகில் சென்றனர். ஆப்ஷன் டி முருகன் அவர்கள் அருகில் சென்றான். ஸோ அப்போ இதோடைய கரெக்டான ஆன்சர் என்ன? முருகன் அவர்கள் அருகில் சென்றான். ஆப்ஷன் டி தான் என்னது? கரெக்ட் ஆன்சர். முருகன் அவர்கள் அருகில் சென்றான். ஸோ நெக்ஸ்ட் கொஷின். இந்த ஒருமை பன்மை இதெல்லாமே வந்து தனியாக நம்ம இலக்கணத்தில் போட்டுக்கோம். இலக்கண வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் பாருங்கள். தனியாக இலக்கணம் வந்து தனி பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கோம். அதில் ஒருமை பன்மை இதெல்லாமே வந்து எதுக்கு எப்படி எழுதணும் அப்படின்றது எல்லாமே சொல்லியிருக்கோம். ஸோ அதில் போய் பாருங்கள். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின். பிழையற்ற ஒருமை தொடர் எது? இது வந்துமே லாஸ்ட் இலக்கண பாட்டு பார்க்கும்போது பார்த்துருந்தோம். ஓகேவா? ஆப்ஷன் ஏ நான் அல்லோம். ஆப்ஷன் பி நான் அல்லேன். ஆப்ஷன் சி நீ அல்லீர். ஆப்ஷன் டி நீவீர் அல்லீர். ஸோ இதில் எது கரெக்டான சென்டென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நான் அல்லோம்னு வராது, தப்பு. ஆப்ஷன் பி நான் அல்லேன். ஸோ கரெக்டு. நாம் அல்லோம் அப்படின்னா வரும். ஓகேவா? ஆப்ஷன் சி நீ அல்லீர், இது தப்பு. நீ அல்லை அப்படின்னு வரும், இதுதான் கரெக்ட். நீ அல்லை. ரைட்டா? நீவீர் அல்லீர். ஸோ இதுவும் கரெக்டு தான். பட் ஆனால் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். பிழையற்ற ஒருமை தொடரை கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒருமை பன்மையில் ஒருமை தொடர் எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஒருமை எது? நான் அல்லேன் அப்படிங்கிறதான் ஒருமை. நீவீர் அல்லீருன்றது பன்மை, முன்னிலை பன்மை தான் இது. முன்னிலை பன்மை. இது ஒருமை, தன்மை ஒருமை. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி தான் என்னது அப்படின்னா ஆன்சர். ரைட்டா? ஸோ இந்த ஒருமை பன்மை எல்லாமே நம்ம வந்து ப்ரீஃபாக இலக்கணத்தில் போட்டிருக்கோம். படிக்காதவங்க, இது தெரியாது அப்படின்றவங்க நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் படிங்க. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட்டு சொல் பொருள் பொருத்துக. சொல் பொருள் பொருத்துக. கொங்கு, அலர், திகிரி, மேரு. ஸோ கொங்குனா என்னது? மகரந்தம். அலர்னா மலர்தல். திகிரி அப்படின்னா ஆணை சக்கரம். மேரு அப்படின்றது இமயமலை. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு 2 இதில் இருக்குது இல்லையா? ஸோ ரெண்டாவதோடைய ஆன்சர் என்ன? ஃபஸ்ட்டு. ஸோ தேர்ட் ஒனுக்கு ஃபோர்த்து ஒனுக்கு தேர்டு. அப்போது ஆப்ஷன் பி தான் என்னது? கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின். பிழை திருத்துதல் ஒரு ஓர், அதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இந்த ஒரு ஓர் அப்படின்றத பேஸ் பண்ணி கொஸ்டினும் எதில் வரும் அப்படின்னா புக் பேக் கொஸ்டின்ஸில் வரும். இலக்கணத்தில் வரல, புக் பேக் கொஸ்டின்ஸில் வருது. நம்ம அதுவுமே வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதில் ஒரு வீடியோ வந்து இது இருக்குது, ஒரு ஓர் பேஸ் பண்ணி. ஓகேவா? அதை போய் படிங்க. கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எது? ஆப்ஷன் ஏ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இப்போ ஒரு உயிரெழுத்துல தொடங்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா ஓர் போடணும். ஓகேவா? ஒரு உயிர்மை எழுத்துல தொடங்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு போடணும். ஓகேவா? ஸோ ஒரு ஓர் எதுக்கு வரும் அப்படின்றத நல்லா படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் பார்ப்போம். ஓர் வண்ணத்து பூச்சியின். இதில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? இது உயிர்மை எழுத்து, இதுக்கு முன்னாடி என்ன வரணும்னு சொன்னோம்? ஒரு வரணும். ஓர் வந்திருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு, பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். செகண்ட் ஆப்ஷன் வருவோம். ஆப்ஷன் பி. ஒரு வண்ணத்து பூச்சியின் சிறகசைப்பு உலகில் எங்கோ ஓர் எதிர்விளைவு. இது உயிரெழுத்து தான்.
உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தேன்? ஓர் வரணும். ஸோ ஓர் தான் வந்திருக்கு. ஓர் எதிர் விளைவை ஏற்படுத்தும் என்று அறிவியல் கூறுகிறது. ஸோ இது கரெக்ட் தான். மற்ற 2 ஆப்ஷனும் தப்பு தான் அப்படின்றத ஃபைனல் பண்ணிக்கலாம். ஓர் வண்ணத்து பூச்சி. ஸோ இந்த இடத்துல இது தப்பு. ஓகே. அடுத்தது ஒரு வண்ணத்து பூச்சியின் சிறகசைப்பு உலகில் எங்கோ ஒரு வராது. உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் தான் போடணும். ரைட்டா? அப்போ இந்த இதுவுமே தப்பு. ஸோ அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி தான் என்னது அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின். பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. ஸோ ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க. அதை வந்து என்ன கேட்டிருக்காங்க? இடையில என்ன வரும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. தேவர் அணையர் டேஷ் அவரும் தாம் மேவன செய்தொழுகலான். இதுல என்ன சீர் வரும்? ஆப்ஷன் ஏ அன்பர், ஆப்ஷன் பி நல்லவர், ஆப்ஷன் சி தீயவர், ஆப்ஷன் டி கயவர். தேவர் அணையர் கயவர் அவருந்தாம் மேவன செய்தொழுகலான். ஆப்ஷன் டி தான் என்னது ஆன்சர். ஓகேவா? இதுல என்ன மாதிரி வரும் அப்படின்னா, தீயவர்களும் தேவர்கள் போல எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்க வந்து யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ யாருக்கும் பயப்படாம அவங்களோட விருப்பப்படி அவங்க செய்வாங்க அப்படின்ற மாதிரி இதுல சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு விஷயத்துல தேவரையும் கயவரும் ஈக்குவல் அந்த மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க திருவள்ளுவர். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட், சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இந்தியாவின் டாக்டர் மனிதர் சலீம் பறவை அலி. தப்பு. ஆப்ஷன் பி டாக்டர் அலி சலீம் பறவை இந்தியாவின் மனிதர். ஆப்ஷன் பி தப்பு. ஆப்ஷன் சி இந்தியாவின் மனிதர் பறவை டாக்டர் சலீம் அலி. ஸோ ஆப்ஷன் சியும் தப்பு. இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி தான் கரெக்ட். ஸோ இதை வந்து அப்படியே ஆப்டிடியூடுக்கு படிக்கணும். ஓகேவா? இந்தியாவினுடைய பறவை மனிதர் யார் அப்படின்னு கேட்கலாம். டாக்டர் சலீம் அலி. ரைட்டா? இந்தியாவின் பறவை மனிதர் யாரு? டாக்டர் சலீம் அலி. ஸோ கொஸ்டின்ஸ் படிக்கும் போதே அதில் உங்களுக்கு ஆப்டிடியூட் எடுக்க முடிஞ்சுது அப்படின்னா அதையும் எடுத்து படிச்சுக்கோங்க. ரைட்டா? ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். நண்பா படி இது எவ்வகை தொடர்? நண்பா படி இது எவ்வகை தொடர்? ஆப்ஷன் ஏ வினா தொடர், ஆப்ஷன் பி விழி தொடர், ஆப்ஷன் சி உணர்ச்சி தொடர், ஆப்ஷன் டி எதிர்மறை தொடர். நண்பா படி அப்படின்னு சொல்றது என்னது? கூப்பிட்டு சொல்றது. ரைட்டா? விழித்தல், அழைத்தல். ஆப்ஷன் பி தான் ஆன்சர், விழித்தொடர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுத்து நிறைவு செய்க. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுத்து நிறைவு செய்க. மதிப்பு கூட்டுதல் என்றால் டேஷ். ஆப்ஷன் ஏ எது, ஆப்ஷன் பி என்ன, ஆப்ஷன் சி யார், ஆப்ஷன் டி ஏன். மதிப்பு கூட்டுதல் என்றால் என்ன? ஆப்ஷன் பி தான் என்னது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. பெயர்ச்சொல் டேஷ் வகைப்படும். ஆப்ஷன் ஏ எத்துணை, ஆப்ஷன் பி எத்தனை, ஆப்ஷன் சி ஏன், ஆப்ஷன் டி என்ன. பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும். ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட், சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. அறநெறி சாரம் என்பதன் பொருள் டேஷ். அறநெறி சாரம் என்பதன் பொருள் டேஷ். ஆப்ஷன் ஏ எப்படி, ஆப்ஷன் பி எவ்வாறு, ஆப்ஷன் சி எதற்கு, ஆப்ஷன் டி என்ன. அறநெறி சாரம் என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருத்தமான காலம் அமைத்தல். சரியான தொடரை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இதில் காலம் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. அதில் கரெக்டான சென்டென்ஸை வந்து என்ன செய்கிறாங்கன்னா கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஃபஸ்ட்டு ஆப்ஷனை பார்ப்போம். தமிழரசி வள்ளுவரை ஓவியமாக வரைவாள். வரைவாள்னு வரும்போது அது என்னது? எதிர்காலம் இல்லையா? இது இறந்த காலம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து தப்பு. ஆப்ஷன் பி தமிழரசி வள்ளுவரை ஓவியமாக வரைகின்றாள். வரைகின்றாள்னு வரும்போது அது நிகழ்காலம். ரைட்டா? இப்போ கரண்ட்ல நடந்துட்டு இருக்கு. அப்போ அது என்னது? நிகழ்காலம். ஸோ ஆப்ஷன் பியும் தப்பு. ஆப்ஷன் சிக்கு வருவோம். தமிழரசி வள்ளுவரை ஓவியமாக வரைந்தாள். வரைந்தாள் அப்படின்றது முடிஞ்சிருச்சு, அது இறந்த காலம். அப்போ இதுதான் கரெக்ட். ஆப்ஷன் டி பார்த்துருவோம். தமிழரசி வள்ளுவரை ஓவியமாக வரைந்து முடித்தாள். வரைஞ்சு முடிச்சுட்டா, அதுவும் இறந்த காலம் தான். பட் ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க? நிகழ்காலம். ஸோ இது தப்பு. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்.
பின் வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடர் கேட்டிருக்காங்க. பேச்சு வழக்கு தொடர் இல்ல, பேச்சு வழக்கு இல்லாத தொடர் அப்படின்னா என்னது, எழுத்து வழக்கு தொடர் என்னன்றதான் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், எழுத படிக்க தெரிந்து கொள்ளணும்னு விரும்புகிறேன், கொள்ளணும்னு விரும்புகிறேன், இது பேச்சு வழக்கு. ஆப்ஷன் ஏ தப்பு. ஆப்ஷன் பி பார்ப்போம், எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறேன், தெரிஞ்சுக்கணும்னு, ஸோ இதுவும் பேச்சு வழக்கு தான். ஆப்ஷன் சி, எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன், ஸோ இதுதான் நமக்கு எழுத்து வழக்கு சொல். ரைட்டா? ஆப்ஷன் டி பார்ப்போம், எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன், ஸோ அப்போ இதுவும் தப்பு. ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான எழுத்து வழக்கு தொடரை தேர்க. சரியான எழுத்து வழக்கு தொடரை கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்து எழுதணும். பேச்சு வழக்கு தொடர் கேட்டிருக்காங்களா, எழுத்து வழக்கு தொடரா அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், யாரப்பா நீ எங்கே வந்தே. ஸோ அப்போ இது கொஸ்டின் கேட்குற மாதிரி இருக்குது, இது பேச்சு வழக்கு, அப்போ இது தப்பு. ஆப்ஷன் பி, யார் நீ எங்கு வந்தாய். ஸோ இதுதான் எழுத்து வழக்கு போல இருக்கு, அப்போ மற்ற ரெண்டும் தப்பு தானா அப்படின்றத பார்க்கலாம். யார் நீ எங்கே வந்த, வந்த அப்படின்றது பேச்சு வழக்கு தான், இதுவும் தப்பு. ஆப்ஷன் டி, யாரப்பா நீ எங்கே வந்த, ஸோ இதுவும் பேச்சு வழக்கு தான். அப்போ கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர், யார் நீ எங்கு வந்தாய். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், நிறுத்தற்குறி அறிய சொல்றாங்க, எது கரெக்ட் அப்படின்னு. நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான். ஸோ இந்த இடத்துல இது வந்திருக்கு, ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர், செமிகோலன் தான் கரெக்டு. ஸோ நிறுத்தற்குறி பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், எந்தெந்த இடத்துல எது எது யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? உயர்வு தாழ்வு, ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட்டாக வரும்போது அதுக்கு இன்பிட்வீனில் என்ன போடணும் அப்படின்னா செமிகோலன் போடணும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், புக் பேக் கொஸ்டின்ஸ் தான், அது எல்லாமே நம்மளுடைய புக் பேக் கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா? ஸோ புக் பேக் கொஸ்டின் நல்லா படிங்க. நல்லா வந்து நான் வந்து புக் பேக் கொஸ்டின் படிக்கும் போதும் நான் அதை தான் சொல்லிட்டே இருக்கேன், அதுல இருந்தால் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஓகேவா? அதனால இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஆப்போசிட் வேர்டு வரும்போது இன்பிட்வீனில் நம்ம என்ன பண்ணுவோம், செமிகோலன் போடுவோம். நெக்ஸ்ட்டு, பின்வரும் தொடரின் சரியான நிறுத்தற்குறியிட்டு எழுதப்பட்ட தொடரை தெரிவு செய்க. காகத்திற்கு காது உண்டா, அதற்கு காது கேட்குமா. இதான் இது கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு பர்ஃபெக்டாக எது கரெக்டு அப்படின்றதான் என்னது கொஸ்டின் நமக்கு. காகத்திற்கு காது உண்டா, காகத்திற்கு இது வராது, காகத்திற்கு காது உண்டா கொஸ்டின் மார்க் வரணும். அதற்கு காது கேட்குமா, ஸோ கொஸ்டின் மார்க். ஸோ இந்த இடத்துல இதெல்லாம் வராது, ஸோ ஆப்ஷன் ஏ தப்பு. ஆப்ஷன் பி, காகத்திற்கு காது உண்டா, அதற்கு காது கேட்குமா, ஸோ இது கரெக்டு தான். ஸோ மற்ற ரெண்டையும் பார்ப்போம். காகத்திற்கு காது உண்டா, வியப்புக்குறினா இதில் வராது, செமிகோலன் இதில் வராது, ஸோ ஆப்ஷன் பி தான் என்னது அப்படின்னா ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த நிறுத்தற்குறி எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் ஆல்ரெடி. ஓகேவா? ஸோ அதனால் அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் போய் படிங்க. ரைட்டாக? தெரியாதது இப்போ இதில் நம்ம பார்த்தும் போதே நான் சொல்லியிருக்கேன் நிறைய கொஷின் இதை எது புக் பேக்கில் இருந்து கேட்டிருக்காங்க அப்படி எப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். படிக்காதவங்க சீக்கிரம் படிங்க. ரைட்டா? ஸோ நமக்கு வந்து எக்ஸாம் வந்து என்னைக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜூலை 12 வந்து சொல்லியிருக்காங்க, ஜூலை 12 வந்து சொல்லியிருக்காங்க. சீக்கிரம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ரைட்டா? தேங்க்யூ.